Hi friends, இன்னைக்கு நம்ம வீட்லயே டொமேட்டோ கெச்சப் எவ்வளவு ஈஸியா ப்ரிப்பேர் பண்றதுங்கறத பார்க்க போறோம். அதுக்கு நான் ஒரு 1/2 கிலோ தக்காளி எடுத்து 4 பீசஸா கட் பண்ணி வச்சிருக்கேன். இத அப்படியே ஒரு பிரஷர் குக்கர்ல போட்டு 1/2 கிளாஸ் தண்ணி விட்டு மூடி 4 விசில் வர வரைக்கும் விடணும். 4 விசிலுக்கு அப்புறம் தக்காளி இந்த மாதிரி வெந்திருக்கும். இத நல்லா கூல் பண்ணி இப்படி அரைச்சி எடுத்துக்கணும். அரைச்சி எடுத்த பல்பை ஃபில்டர் பண்ணி எடுக்கணும். ஃபில்டர் பண்ணதுக்கப்புறம் அது இந்த மாதிரி இருக்கும். இதை ஒரு கடாயில் விட்டு ஒரு 2 மினிட்ஸ் நல்லா பாயில் பண்ணணும். 2 மினிட்ஸ் பாயில் ஆனதுக்கப்புறம் 3 ஸ்பூன் சுகர் ஆட் பண்ணி இதை நல்லா மிக்ஸ் பண்ணணும். சுகர் நல்லா மெல்ட் ஆகணும். சுகர் நல்லா மெல்ட் ஆனதுக்கப்புறம் 1 ஸ்பூன் சில்லி பவுடர் ஆட் பண்ணிக்கணும். சில்லி பவுடரை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த கெச்சப்புக்கு தேவையான சால்ட்டை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இது ஒரு 10 மினிட்ஸ் நல்லா கொதிச்சதுக்கப்புறம் 3 ஸ்பூன்ஸ் ஆஃப் வினிகர் ஆட் பண்ணிக்கணும். வினிகர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதை ஒரு மூடி போட்டு மூடி வச்சுருங்க. ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். ஒரு திக் கன்சிஸ்டன்சி வந்ததுக்கப்புறமா இது எப்படி கெச்சப் ரெடியாக இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு சின்ன பிளேட் டெஸ்ட் பண்ண போகிறோம். அதாவது ஒரே ஒரு ட்ராப் கெச்சப் எடுத்து ஒரு பிளேட்டில் விடணும். பிளேட்டில் விட்டு அந்த பிளேட் அப்படியே சாய்ச்சி பார்த்தீங்கன்னா அந்த கீழ்ப்பகுதியில் எதுவும் ஜூஸ் எதுவும் வழியலை, அது திக்காக இருக்குது அப்படின்னா உங்களோட கெச்சப் ரெடி அப்படின்னு அர்த்தம். இந்த மாதிரி திக் கன்சிஸ்டன்சி வந்தப்பறம் நம்ம அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். நம்ம வீட்லேயே நம்ம கையாலேயே ப்ரிப்பேர் பண்ண சூப்பரான கெச்சப் ரெடி. எங்கள் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறதோடு இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் வீடியோஸ் அப்லோட் பண்ண உடனே அது உங்களை ரீச் பண்ணோம். தேங்க்யூ.